எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான வரகரிசி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அடை செய்கிறதுக்கு 1 கப் வரகரிசியும் 1/2 கப் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அதோட மிளகாயும் தேவையான மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறின மிளகாயை நான் எடுத்துட்டேன். அதோட தேவையான உப்பும் சோம்பும் சேர்த்து அதில் அரிசி பருப்பும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். மிளகாய் நல்லா அரைப்படணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து 2 தடவையாக நான் அரிசி பருப்பை கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் கருவேப்பிலையும் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாவு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததும் நான் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் மற்ற மில்லட் ரெசிபீஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியும் தேங்காயும் சேர்த்துக்குவோம். தேங்காயை இது மாதிரி துருவியோ பல்லாக நறுக்கியோ எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வரகரிசியில் அதிக அளவில் கால்சியம், புரதம் மற்றும் நார் சத்து எல்லாமே இருக்குது. இது டயாபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாவை கெட்டியாவோ மெல்லிசாவோ எப்படி வேணாலும் நம்ம விருப்பப்படி ஊற்றிக்கலாம். சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. அல்லது மாவில் இது போல் தண்ணி சேர்த்து மெல்லிசாவும் ஊற்றிக்கலாம். இதுலேயும் 2 பக்கமும் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா செவக்க வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். நம்மளோட சுவையான வரகரிசி அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.